ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஈஸியான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். 3 பொருளை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். தேங்காய், பால் பவுடர், சர்க்கரை கூட கொஞ்சமாக போட்டு இது பண்ண போகிறோம். குழந்தைக்கு குயிக்காக செஞ்சு கொடுக்கலாம். இந்த தேங்காய் பாலோட நன்மை வந்து ஏராளம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்லிடுறேன். இப்போ தீபாவளி வருது இல்லையா, அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு தேவையான திங்ஸ் எல்லாம், மளிகை சாமான் எல்லாமே வாங்கிட்டு பில் போடுறதுக்கு நான் நின்றுட்டு இருந்தேன். கூட அவ்வாவை கூப்பிட்டு போயிருந்தேன், பாட்டியை கூப்பிட்டு போயிருந்தேன். அப்போ அவ்வா என்ன பண்ணாங்க, அம்மா சக்தி இங்கே வா, அவங்க அது பேக்கெட்டில் ஏதோ எடுக்கிறாங்க, நீயும் 2 எடுத்துக்கோ அப்படின்னாங்க. சரி, நான் என்னென்னு போய் பார்த்தா அந்த டெசிகேட்டட் கோக்னட் தூள் இருக்கு இல்லையா, பவுடர், அது எடுத்தாங்க ஒரு சிஸ்டர். குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ இது வேண்டாம் அவ்வா, நமக்கு நம்ம வீட்டில் தான் தேங்காய் இருக்கே அப்படின்னு நான் சொன்னேன். அது என்னது அப்போ படித்து எனக்கு சொல்லு அப்படின்னாங்க. இது வந்து ட்ரை கோக்னட்டு பவுடர்னு போட்டிருக்கவா, அதாவது தேங்காய் தூள் அப்படின்னு. அப்போ பால் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு கேட்டுச்சு. அதெல்லாம் புழிஞ்சு எடுத்துகிட்டு காய போட்டு அப்படியே பேக் பண்ணி கொடுப்பாங்கவா. உலகம் அழிதோ இல்லையோ, நம்ம இதை குப்பைங்களெல்லாம் சாப்பிட்டு நம்ம அழிஞ்சிருவோம் பழகுதுமா. என்னம்மா உலகம் எங்கம்மா போகுது, படிச்சுட்டியாமா அப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இதில் யோசிக்கணும்ல, நம்ம நிறையா படித்தும் நம்ம முட்டாளாக இருக்கோம்ல. இவ்வளோ கூகுள் இருக்குது, எல்லாமே இருக்குது, சர்ச் பண்ணாமல் எல்லாத்தையும் கண்டதை. இது டஸ்ட்பின் இல்லைங்க இந்த வயிறு. நியூட்ரிஷன் ஃபுட்டாக சாப்பிடுங்க, யங்காக இருப்பீங்க, ஹெல்த்தியாக இருப்பீங்க. யோசிச்சு பாருங்கள், ஹெல்த்தியாக வாங்கி சாப்பிடுங்க. ஒரு பார்க் போனால் கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இந்த தேங்காய் பால்ன்றது தாய்ப்பாலுக்கு அடுத்த பால், சரிங்களா? இதோட நன்மை வந்து ஏராளம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இதில் சிலது மட்டும் நான் சொல்லட்டுமா? அச்சரம் நல்லாக்கிடும், குடல் புண்ணு நல்லாக்கிடும், வயிற்றில் இருக்க புண்ணையும் நல்லாக்கிடும். வாய் துர்நாற்றம் அடிக்குது பார்த்தீங்களா? இந்த தேங்காய் டெய்லி தேங்காய் பாலோ இல்லை ஏதோ தேங்காய் ஸ்வீட்டோ ஏதோ ஒன்று சாப்பிட்டோன்னா இந்த வாய் துர்நாற்றம் கூட வராது. ஏன் துர்நாற்றம் அடிக்குதுன்னா, உள்ளே புண்ணாக இருக்கிறதால தான் துர்நாற்றம். அல்சர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் நல்லாக்கிடும். தயவு செய்து ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா யோசித்து வாங்குங்க. ஏன்னா நம்ம உடம்போட பார்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லையா? சரிங்க, வாங்க நம்ம ஸ்வீட் செய்யலாம். ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு தேங்காய், பால் பவுடர், சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போதும். இந்த அமுலியான ஒரு பால் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, நான் அது எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பால் பவுடர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. தேங்காய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ அளவே பால் பவுடரும் எடுத்துக்கோங்க. சர்க்கரை 2 ஸ்பூன் போதும், ரொம்ப தேவையில்லை. ஏன்னா தேங்காவே ஸ்வீட்டாக தான் இருக்கும், பால் பவுடர்லேயும் கொஞ்சம் ஸ்வீட் தான் இருக்கும். நான் அமுலியா பேக்கெட் 10 ரூபா பேக்கெட் தான் நான் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேக்கெட் பிரிக்காமல் வச்சுருக்கேன். ஏன்னா மேலே வந்து சும்மா அந்த உருண்டை பண்ணிவிட்டு அதை மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். இப்போது வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது நான் வந்து தேங்காவை என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த பிளாக் கலர்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். எப்போ செஞ்சாலும் தேங்காய் வந்து பிளாக் கலர் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது இதை நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு 5 டைம் அடைச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இந்த மாதிரி தேங்காய் பூ மாதிரி வந்துடுங்க. டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்காதீங்க, நம்ம ஹெல்த்திக்காக தான் இந்த ஸ்வீட் செய்கிறோம். இப்போது கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் வச்சிடலாம். இந்த பேன் சூடானதும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 2 ஸ்பூன் சுகரை கரைக்கிறதுக்காக சும்மா 1/4 கப் தண்ணி, அந்த சுகர் எவ்வளோ அளவு எடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு தண்ணியே ஊற்றிக்கிறேன். தண்ணியை ஊற்றிட்டு அதில் சுகரை போட்டுருங்க. சுகர் மெல்ட் ஆகட்டும். ஒரு 1 மினிட்டில் மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் வந்து சேர்க்கணுங்க. இது ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு, குயிக்காக செஞ்சிடலாம். தாராளமாக குழந்தைங்களுக்கு ஃப்ரிட்ஜில் 2 நாள் வச்சு கொடுக்கலாம். இப்போது தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காவை போட்டு உடனே பால் பவுடர் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த சர்க்கரை தண்ணி வந்து அந்த தேங்காவில் ஊறட்டும். சர்க்கரை ஏன் போடுறேன்னா, அந்த பைண்டிங்காக தான் நான் போடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி இழுத்துருச்சு. இப்போ பால் பவுட்ரு சேர்த்துடலாம். பால் பவுட்ரு நான் வந்து கொஞ்சம் நிறுத்திக்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட்டாக நம்ம உருண்டை பண்ணிவிட்டு மேலே வந்து மாலிஷ் பண்ணுற மாதிரி இது பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாமே தேங்காய், சர்க்கரை, பால் பவுட்ரு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி பால்கோவா பதம் வரும் பார்த்திங்களா, நல்லா டைட்டாகி அந்த மாதிரி வந்துடணுங்க. ஒரு 3 நிமிஷத்தில் சிம்லேயே வச்சு கிளறுங்க. ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா, பால்கோவா ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு, கெட்டியாகிடுச்சு. போதும், இதுக்கு மேலே வச்சிங்கன்னா தீஞ்சிரும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்லாம் மாற்றிக்கலாம்.
ஒரு பிளேட்டை வச்சு அதில் இதை வந்து மாற்றிக்குங்க. ஏன்னா அதிலே வச்சிங்களா அந்த பேன்லேயே வச்சுருந்திங்கன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ இதை மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சூடு வந்து ஆறக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கையை வச்சு நல்லா அழுத்தி எல்லாத்தையும் அழுத்தி வச்சிடணும். இந்த மாதிரி நல்லா அழுத்திடணும். ஓரம் எல்லாமே இது பண்ணாமல் சூடு ஆறாமல் அழுத்தி வச்சிட்ட அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து உருண்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது கொஞ்சம் எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு டைட்டாக பிடிச்சிட்டு, இது வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், அதனால் லேசாக நல்லா அந்த உருண்டை வர்ற மாதிரி வச்சுட்டு அப்புறமா உள்ளங்கையில் வச்சு அழகாக அப்படியே ஒரு ஷேப் கொடுத்துருங்க, ரவுண்ட் ஷேப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ பால் பவுடரில் அப்படியே மேலே வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இது இன்னும் டேஸ்ட்டு ஹெவியாக இருக்கும், செம்மையாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு என்ஜாய் பண்ணும். இப்போது இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு உருண்டை. இப்போ இதேமாரி நான் இன்னொரு உருண்டையும் பண்ணி காமிக்கிறேன். கையில் கொஞ்சம் எடுத்துக்கிறோம், நல்லா உருண்டை பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நல்லா அழுத்திக்கிறோம், அதுக்கப்புறம் தான் உள்ளங்கையில் வச்சு ரொட்டேட் பண்ணி, அது கூட அழுத்தக்கூடாது, ஏன்னா சாஃப்டாக இருக்கும் இந்த பால். நம்ம அப்படியே ரொட்டேட் மட்டும்தான் பண்ணுறோம், அந்த ஒரு ரவுண்ட் ஷேப் வரணுன்றதுக்காக தான் ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு பால் மாதிரி வந்துருச்சுங்களா. இப்போது நம்ம அந்த பால் பவுடரில் இது பண்ணிக்கலாம். பால் பவுடர் வந்து ஒரு 2 பேக்கெட் வந்து வச்சுக்குங்க, ஏன்னா மேலே வந்து அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் நான் உருண்டை பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15க்கு மேலே வந்தது. 1 கப்பு தேங்காய், 1 கப்பு பால் பவுட்ருக்கு. பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவேஷ்க்கு கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு உடச்சி காமிச்சிட்றேன் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. புட்டு காமிக்கிறேன் இருங்க. அப்படியே எடுக்கிறோம். பார்க்க எப்படிங்க இருக்குது, சாப்பிடவே அப்படியே எச்சி ஊறுங்க. எந்த ஸ்வீட் சாப்பிட்டாலும் நம்மளை உமிழ்நீர் நல்லா ஊறுச்சுன்னா உடம்பு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், உள்ள தேங்காய் பால் பவுடர் மிக்ஸ் ஆகி இப்படி டெம்ப்டிங்காக இல்லை, செம்மையாக வந்திருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் போடணும். இப்போ குழந்தைய நம்ம சாப்பிட வைக்கலாம். தேவேஷ் எப்படிம்மா இருக்குது, சாப்பிடுமா? நல்லா இருக்கா? பேசுடா, நல்லா இருக்காடா? அவ்வளோதாங்க, அவ்வளோதான். அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட ஆரம்பித்தா பிடிச்சது வந்துருச்சுன்னா அவன் வந்து கொஞ்ச நேரம் பேசவே மாட்டான். அட்லீஸ்ட் ஒரு பாயாச்சும் சொல்லுடா தேவேஷ், பாய்னா சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் என்ஜாய் பண்ணட்டும், நாங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.